உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் உன்னை பெத்த அம்மா. நான் எப்ப வேணும்னாலும் பலார்னு கண்ணத்துல அரைவேன். அம்மா எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புத்தியே வராதா? இந்த மாதிரி சட்ட விரோதமான வேலையெல்லாம் உன் கையால செய்யாதன்னு சொல்லிருக்கல. என்ன மதிக்கிறதே இல்ல. ஒரு வார்த்தை கூட நான் சொல்லி நீ கேட்டதே கிடையாது. இங்க பாரு தாமினி, எப்படியோ துளசியோட சாவு உன் கையால தான் நடக்கணும்னு இருந்திருக்கு. யாராவது இருக்கீங்களா? மோகன், நீ மாட்டிக்கிட்டீனா நேரா ஜெயிலுக்கு போய் களி திங்க வேண்டியதுதான். இங்க பார், அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு தடவை நம்ம ரெண்டு பேரும் எப்படியோ காப்பாத்திருச்சு. திரும்ப திரும்ப அதிர்ஷ்டம் நம்மள காப்பாத்தும் நீ கனவுல கூட நினைக்காத. புரிஞ்சுதாடி உனக்கு? இதுல அதிர்ஷ்டம் எதுவும் கிடையாதுமா. இது என்னோட உழைப்பு. அவங்க கிட்ட இந்த பொறுப்பை நான் கொடுத்தல, என்ன ஆச்சு? எதுவும் பண்ண முடியாம எல்லாத்தையும் பாழாக்கிட்டாங்க. அதுக்கு என்ன பண்றது? அவங்களால முடியாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு தடவையும் நீ எதையாவது செஞ்சு ஜெயிலுக்கு போறியா? இங்க பாரு, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ தாமினி. நாம ரெண்டு பேரும் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் கிடையாது. ஏதோ நம்ம லெவலுக்கு சின்ன சின்ன தப்பு பண்றோமா, அதோட விட்டுறணும். ஆனா இந்த மாதிரி கொலையெல்லாம் நாமளே பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம நல்லா மாட்டிக்கோண்டி. அப்புறம் ரெண்டு பேரோட நிலைமை யோசிச்சியா? அம்மா, எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? எதுவும் ஆகாது. நான் தான் குஷியை கொலை பண்ணனு யாருக்குமே தெரியாது. இந்த காரோட நம்பர் பிளேட் கூட ஃபேக் தான். அப்புறம் இந்த காரும் பிராண்ட் நியூல. பிராண்ட் நியூவா? ஆஹா, பிராண்ட் நியூ காரா? அதுலயே அவளை இடிச்சு தள்ள? ஐயோ கடவுளே, இந்த பொண்ண நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? புது காரை இப்படி பாழாக்கி வச்சிருக்காளே. நீ இடிக்கும் போது வேணா யாரும் பின்னாடி வராம இருந்திருக்கலாம். ஆனா அந்த ராதா இருக்கால, எப்படியாவது கண்டுபிடிச்சு பின்னாடி வந்துருவா. யோசிச்சு பாரு, நாம துளசிய கொன்னது இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாதுல்ல. ஏன் எப்படி தப்பிச்சோம்? ஏன்னா அந்த ரெண்டடி சூனியக்காரி அப்ப நம்ம வாழ்க்கையில இல்ல. ஆனா என்னைக்கு அவ அந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ அன்னையில இருந்து நம்ம பிளான் எதுவுமே சக்சஸ் ஆகவே இல்ல. எல்லாம் வீணா போச்சு. அப்போ காதுவும் மோகனும் நம்மள எப்படி எல்லாம் நம்புனாங்கன்னு உனக்கே தெரியும்ல. யார் அதெல்லாம் மாத்துனது? ராதா தானே. ஒரு வழியா நான் உங்களோட சுயரூபத்தை எல்லார் முன்னாடியும் கொண்டு வந்துட்டேன். நம்மள வீட்டை விட்டு வெளியே துரத்துனது யாரு? அவளே தானே. அந்த ராதாவை நினைச்சாவே கடவுளே, ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு வையி, அதுக்கப்புறம் நம்ம நிலைமை என்னன்னு யோசிச்சியா? ஒரு பக்கம் சட்டம் நமக்கு தண்டனை கொடுக்கதான் போகுது. ஆனா மோகன் நம்ம ரெண்டு பேரையும் உயிரோட கொளுத்திடுவாண்டி. என்ன பண்றது? என்ன பண்றது? இங்க பாரு தாமினி, நம்ம பின்னாடி யாரும் வரத்துக்கு முன்னாடி இங்க இருக்க ஆதாரத்தெல்லாம் அழிச்சாகணும். அப்புறம் இங்க பாரு, இந்த ரகசியம் வெளியில யாருக்குமே தெரியவே கூடாது. சொல்ல போனா பூபதிக்கும் தெரியக்கூடாது. அப்புறம் அந்த எருமை கார்த்திக் பயலுக்கும் தெரியவே கூடாது. சொன்னது புரிஞ்சுதா? சீக்கிரமா எல்லாத்தையும் கிளீன் பண்ணலாம். அதெல்லாம் அப்படி சுத்தம் பண்ண முடியாது. வேற எப்படி பண்றது? வா சீக்கிரம். அது ஒரு காரு, சிகப்பு நிற காரு வந்தது. அது பின்னாடியில இருந்து வந்துச்சு. அதான் நம்பர் நாங்க பார்க்கல. அந்த காரு அது குஷி குஷி. இன்ஸ்பெக்டர் சார், அது நாங்க எங்க பொண்ணை பார்க்க ஓடி போயிட்டோம். அதனால வேற எதையும் பார்க்க முடியல. அப்படியா? சரி, நீங்க ரெண்டு பேரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்போம்.
கான்ஸ்டபிள் போலாம். ராதா, ராதா, குஷிக்கு தப்பா எதுவும் நடந்துராது ராதா. அந்த காரை ஓட்டிக்கிட்டு வந்தது யாரு? பூ மாதிரி இருக்கிற என் பேத்தியை இடிக்க எப்படி மனசு வந்தது? உன்னால இந்த மகாராணி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ சாரி சாரி சாரி. டயர்டா இருக்குடி. ஏதோ ஒரு வேலையை முடிச்சிட்டோம். நல்ல வேலை, காரை சுத்தம் பண்ணிட்டோம். நான் என்ன சொல்ல வரேன்னா தாமினி, கொஞ்ச நாளைக்கு இந்த காரை வெளியிலயே எடுக்கவே கூடாது. அந்த குட்டிச்சாத்தானோட கட்டை எரிஞ்சு ஆறி போற வரைக்கும் இந்த காரு இங்கேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த புது காரை எடுத்துக்கிட்டு அப்படியே பெங்களூர் ஹைவேஸ்ல ஜாலியா பறக்கலாம். எப்படி? போலாமே, ரொம்ப ஜாலியா இருக்கும். ராதா மோகனோட தைரியம் ரொம்ப அதிகமா இருந்தது. மால்டீவ்ஸ்க்கு போய் மெகா பப்ளிஷர் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல. வீட்டையும் திரும்ப அடைய ஆசைப்பட்டாங்க. அவங்க செஞ்ச அந்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும்ல. ரெடியா இருங்க ராதா மோகன், உண்மையான போரே இப்பதான் ஆரம்பமாக போதும். குஷி போயிட்டா, இப்ப அவ கூடவே உங்களோட தைரியமும் போக போகுது. அது மட்டும் இல்லாம இப்ப உங்க குழந்தை செத்ததுக்கு அப்புறமா நீங்க எப்படி மால்டீவ்ஸ்க்கெல்லாம் போயிட்டு வருவீங்க சொல்லுங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குமே. ஞாபகம் இருக்குல்லம்மா ராதா என்ன சொன்னா? இது இந்த ராதா மோகன் செய்யற சத்தியம். என்னையில இருந்து சரியா 1 மாசத்துக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் இங்க திரும்ப வருவோம். அப்ப நடக்கும் மகாபாரதம். என்னமா பெருசா டயலாக் எல்லாம் விட்டா அவ. இப்ப பாரு, அவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை முடிச்சு வைக்க வேண்டியதா ஆயிடுச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.